ஹாய் அனீஸ், வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு வியோடைய எஃப்எஃப்டைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் பார்ட் வந்துட்டோம். நிறைய பேர் நினைப்பீங்க, எப்போம்மா இது முடிப்ப, வேறு என்ன ஒன் ஷாட் போடுவியா மாட்டியான்னு சொல்லி நினைக்கலாம். நிறைய பேர் நிறைய கேட்டிருக்கீங்க, போடணும் பட் டைம் இல்லை. அவ்வளோ சொன்ன பிறகு ரெக்கார்ட் பண்ணது தான். அதனால் கண்டிப்பாக நான் வந்து ஹாஸ்டல் ஹாஸ்டல் தான் இருந்திருப்பேன். நீங்கள் இது கேட்டுட்டு வந்து ஹாஸ்டலில் தான் இருப்பேன். அதனால் நல்லா கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா எஃப்எஃப் இல்லைனா கோச்சிக்காதீங்க. நாளைக்கு நான் கிளம்பணும். நல்லா இதான் லாஸ்ட் வீட்டில் நான் ரெக்கார்ட் பண்ண நினைக்கிறேன். டைம் இருந்தால் இன்னும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வேணா போடுற ஒன் ஷாட். எதுக்கு நம்ம பேசுகிறோம்? சரி வாங்க, நம்ம ஃபைனல் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீன்லலாம் இது பண்ணிவிட்டு இப்போ புதுசாக இன்னொன்று கதை, தட் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது நீங்களும் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ், நீங்கள் அப்போ வந்துட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸோடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லோரும் வந்துட்டு ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு லைக் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவள் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் கேட்குறாங்க, என்னடாவி என்ன வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போல்? ஆமாம் ப்ரப்போஸ் பண்ணேன். என்ன வயன் ஒத்துக்கிட்டியா? ஆமாம், இவன் வந்துட்டு எல்லாம் விட பண்ணானே நோ சொல்லணும்னு தோணலை, அதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல. இல்லைன்னு சிரிக்கிறாங்க வியை பார்த்துட்டு. என்னாலே ஒத்துக்கணியா? நீ சொல்ல பார்த்தா சரி பாவம் பையன் ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒத்துக்கின மாதிரி சொல்கிறேன். என்ன ஏன்னு சொல்லிட்டு சும்மா ஜிமின் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஆமாம் ஜிமினா, இவன் முடிஞ்செல்லாம் அவன் ஒத்துப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் வேணுன்ட்டு வியை வெளிப்பேற்ற சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வி பார்த்துட்டு ஆமாம் ஒத்துக்கினேன். ஏன்டி உனக்கு என்ன பிடிக்காதாடி? பிடிக்குமே. அப்போது நான் வந்துட்டு உன்னோடைய ஜங்குக் ப்ரொப்போஸ் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு சொல்ல, ஜங்குக் பார்க்குறான் உண்மையான்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அப்போ ஜங்குக் கேர்ள் ஃப்ரெண்ட் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இழுக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு சும்மா. அப்போ வி பார்த்துட்டு நான் தான்ட்டு உன் பயர்னு சொன்னேன், நீ தான்ப்பா என் பயர். அப்போ கூட எனக்கு ஜங்குக்கா ரொம்ப ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக இருப்பானா? அப்போ வி கிட்ட வந்துட்டு நானும் க்யூட்டாக தானே இருக்கேன், ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன். அப்போ நீ சிரிச்சிட்டே இப்போ எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுருக்க அப்படி சொல்லாத வயன் சொல்ல. நீங்களும் சும்மா சொன்னடா, நீ மட்டும்தான் என் வாழ்க்கையில் சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வியை பார்த்து சொல்கிறீங்க. வியை சொல்லிட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் பேசி பார்த்துட்டு என்னடா குழந்தை படிப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு நான் பிளான் சொல்லட்டுமா? என்ன பிளான்? 2 பிளான் இருக்குது. இதான் ஒன்று பண்ணும். ஃபஸ்ட்டு ஜின் ஹயாங் கலணும். செகண்ட் வந்துட்டு சுகர் ஹயாங்கு. அப்புறமா ஜெயப் ஹயாங்கு. அப்புறமா ஆலம் ஹயாங்கு. அப்புறம் வந்துட்டு ஜிமின் ஹயாங்கு. அப்புறமா வீக்கு. அப்புறமா வந்துட்டு ஜேகே ஹயாங்கு. ஓகே சொல்ல இல்லைண்ணா எதுக்கு இந்த ஹோட்டலில் போனால் நல்லாயிருக்கும், இல்லைனா 7 பேருக்கு ஒரே நாள் நடக்கணும், ஒரே டைம் நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்க. நம்ம பார்த்துட்டு நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இப்போது அண்ணா சின்னயாங் அப்போ சின்ன சாப்பிட்ருப்பான் என்னென்னு படி பார்க்கலாம். எல்லாருக்கும் இங்கே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, உங்களுக்கு தவிர. என்ன லவ் பண்ணுறீங்களா இல்லையா? அப்போ சின்ன பார்த்துட்டு பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் தான் என் லவ்னு சொல்ல. நீங்கள் பார்த்துட்டு ஹயாங் வாயில் கேட்டால் வர வைக்காதீங்க, சொல்லுங்க ஹயாங், கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க, போய் சொல்லாதீங்க. அப்போது சின்ன சும்மா சாப்பிட்டுட்டே இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு சின்ன ஹயாங்ன்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன கூப்பிடுறீங்க. சின்ன வந்துட்டு என்ன பையன் சொல்லிட்டு பார்க்குறான். சொல்லுங்க, ஹூ இஸ் தட் கேர்ள் யூ ஹேவ் க்ரஷ் ஆர் லவ்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கிட்ட போய் கேட்குறீங்க. அப்போ தான் கொஞ்சம் பயந்து சொல்லுவான்ட்டு. சரி கொஞ்சம் தூரமாக போ சொல்கிறேன். நீங்கள் திரும்ப வந்துட்டு என்னென்னு பார்க்குறீங்க. உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி யாருன்னு சொல்லிட்டு கிட்டே வந்து கேட்குறீங்க. அட ஹீரமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு திருப்பி தள்ள உட்கார வச்சுட்டு யார்? மின்ஹி தான். நீங்கள் பார்த்துட்டு ஓ மின்ஹியா? என்னது மின்ஹிகா? மின்ஹியோனியா? உண்மையாவா சின்ன ஹேங்? ஆமாம், பண்ணக்கூடாதா? பண்ணுங்க, பர்ஃபெக்ட் மேட்ச்.
ஐயோ இப்போ ஜெயின் பண்ண ரொம்ப அழகாக இருக்குது 2 பேருமே. அப்போ சின்ன பார்த்துட்டு அழகாக இருக்கா அப்படியே தங்கம் அழகாக இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. சின்ன வந்து நீங்கள் வந்துட்டு கோவப்படுறீங்கன்னு நினச்சிருப்பா. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஜெயின் பார்த்துட்டு கோவம் கிடையாதா பார்த்துட்டு எனக்கு எது கோவம், நீங்கள் தான் லவ் பண்ணுறீங்க, நான் லவ் பண்ணுறேனா இல்லையே. எனக்கெல்லாம் புண்ணி வந்துட்டு கிடச்சது ஒரு புண்ணியம். அவங்களால தான் கொரியாவுக்கு வந்தேன், அவங்களால தான் இங்கே படித்தேன், அவங்களால தான் நான் வியை பார்த்தேன், அவங்களால தான் என்ன பார்த்தான். எல்லாம் என் ராணி மின்ஹி உண்மையினால தான் சொல்ல. அப்போ வந்துட்டு ஜிமின் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு வாயன். அப்போ நான் ஏன்னா அவங்க தான் வந்துட்டு வியோடைய நம்பரெல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்ககிட்ட. நீங்கள் வந்துட்டு சோனியா நீங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் மினி தான் கடவுள்னு சொல்ல. சின்ன சிரிச்சிட்டே ஆனால் சொல்ல பயமாக இருக்கு வாயன். நீங்கள் பார்த்துட்டு எங்கள் ஜின் ஹையாங்க்கு பயமா, வாட் இஸ் திஸ், ரொம்ப தப்பு ஜின் ஹையாங், ஜின்ன ரொம்ப தப்புன்னு சொல்ல. பார்த்துட்டு என்னடி ஜின்னுன்ற, நானே மின்னியை அப்பப்போ தான் உன்னியும் எல்லாம் அக்கான்னு சொல்லுவேன், அதனால் உங்களுக்கும் அப்போ உங்களை வந்துட்டு மாமான்னு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னு மாமா அப்படின்னு சொல்ல. ஜின்னு சிரிக்கிறான். ஏன்னா நீங்கள் ஸ்பேஸில் காமெடியாக பேசுகிறீங்க, சின்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல அவனும் சிரிச்சிட்டே மாமா தான் சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சா போதும் சொல்லிட்டு நீங்கள் கிட்ட வந்துட்டு எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க தெரில வயன், அக்செப்ட் பண்ணுவான்னு தெரில. நீங்கள் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுவா, நீங்கள் போங்க, நான் என்றைக்கும் இன்றைக்கி வந்துட்டு அப்படியே மினி வீட்டுக்கு தான் போகிறேன், செட் பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கி நைட் நீங்கள் வரீங்க, என்றைக்கு எப்படி நான் அவள் வந்து வீயை செட் பண்ணி விட்டாலும் நான் இன்னும் செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வசனம்லாம் பேசிகிட்ருக்கீங்க. நான் பேசிட்டே வசனம் போது வயன் சொல்ல. நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆதமாக பார்க்குறீங்க. ஆதாயம் வந்துட்டு அங்கே அப்பான்னு சொல்லிட்டு வீயை காட்ட வீ பார்க்கணுமே முடிச்சிட்ருக்கவங்கள. நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு வி வை அப்படி முடிச்சுஃபைங் மீ, நீ எப்போ இன்னைக்கு மினி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் சொல்ல மறந்துட்டேன். நான் இன்றைக்கி மினி வீட்டுக்கு போகிறேன் ஓகே. வீ பார்த்துட்டு முடியாதுடி. நான் போகிறேன். ஏன் சொன்னல ஜின்னா எனக்கு செட் பண்ணேன். நீ என்ன சொன்ன இப்போ, என்ன சொன்ன, நான் எப்படியோ இன்றைக்கி மினி வீட்டுக்கு போகிறேன், அவன் செட் பண்ணி வைக்கிறேன். தட் மீன்ஸ் நீ முன்னாடியே பிளான் பண்ணிட்ட போகிறதுக்கு கரெக்டாக. நீங்கள் மாட்டிக்கிட்டோம் சொல்லுவி, நான் விட மாட்டேன் பையன். நீங்கள் பார்த்துட்டு வே ப்ளீஸ் சார் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. சின்ன பார்த்துட்டு வி அவ்வளோ விடுடா, அப்போ தான் ஏன் லவ் செட் ஆகும். அப்போது உங்களை பார்த்துட்டு சின்ன பார்த்துட்டு எங்கே போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். நீங்கள் பார்த்துட்டு வி ஐ லவ் யூ, நான் 2 நாளுக்கு அம்மா இல்லை 1 வீக் அம்மா பார்க்குறேன்னு சொல்ல. வி திரும்பி பார்த்துட்டு ஏய் 2 நாள் கூட பரவாயில்ல, ஏன்னா 1 வீக்கு மூஞ்சிலே குத்துவேன்னு சொல்லிட்டு அந்த குத்துற எமோஜியெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோலாம் இது பண்ணி அனுப்பிச்சி விட்றா. நீங்கள் பார்த்துட்டு சரி அளவு அது 2 நாளாக வரேன் பாய் டான்னு சொல்லிட்டு நீங்கள் தின பார்த்துட்டு விடுறீங்களா யாங், அவன் எப்படியோ போயிடுவான், கோவத்தில் இருந்தால் விட மாட்டான்னு தெரியும்ல. சரி வான்னு சொல்லிட்டு சின்ன தான் அவங்க வந்து மினி வீட்டில் விடுறான். நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் பாட்டு உள்ளே போய் உங்கள் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டீங்க. மீன்ஸ் மினி ரூம் வீட்டில் அவங்க ரூம் இருக்குல்ல, அங்கே போய் படுத்து தூங்கிட்டீங்க. மினி வரா ஒரு நைட்டாக ஒரு 7 மணி ஒரு 8 மணிக்கு வரா. அவளுக்கு வரும்போது தெரியுது நீங்கள் உள்ளே தூங்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அவளும் எதுவும் சொல்லலை. அவளும் போய் ஃப்ரெஷ்ஷபிள் ஆகிட்டு டின்னர்லாம் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றா, வய நெஞ்சிக்கோ சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் வணக்கம் உன்னின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அந்த சூப் குடிச்சிட்ருக்கீங்க. நம்ம நிம்மதியாக குடிச்சிட்ருக்கீங்க. நீங்களும் அப்படியே அந்த இது போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு 12 மணிக்கு தெரியல, டக்குன்னு வீட்டு ஃபுல்லாக சவுண்டு கேட்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்துட்டீங்க யார்றான்ட்டு. நீங்கள் போய் மினி ரூமில் பார்க்குறவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சின்ன எங்களுக்கு வந்து நான் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. டக்குட்டி எல்லாம் ப்ளோஸ்டாக ஆரம்பிக்குது. நீங்கள் அது நிமிஷம் பயந்துட்டீங்க சொல்லிட்டு பயந்து பார்க்குறீங்க. அங்கே வந்து எல்லோரும் வந்துட்டு கிளாப் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன நடக்குது கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு மூஞ்சிலாம் தட்டி பார்க்குறீங்க.
அப்போ தான் பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின், ஜின் எல்லா மெம்பர்ஸும் அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா பிடிஎஸ் மெம்பர்ஸ், சாரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லிட்டு எல்லாம் பாடிட்டே வராங்க. அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ நம்மளுக்கு இன்றைக்கி பர்த்டே எல்லாம் மறந்து போயிட்டோம் சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா யாரும் உங்களுக்கு விஷயம் பண்ணல, நீங்கள் அந்த மறந்தும் மறந்துட்டீங்க. என் அம்மாவுக்கு எப்படா பர்த்டே சொல்லிட்டு பர்த்டே ஒன்று இருக்குன்னே மறந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, தான் கேக் எத்துனாரா, கேக் எத்துனான்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு தான் பாடுறான். மழை வரும் அது நினைப்போமே, குளிர் காய்ச்சதோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வேவாய், அது தெரிந்தும் கூட அன்பில் மனம் அதைதான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டினை நீ வேண்டும், சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள் நான் வேண்டும். நீங்கள் அப்படியே கண்ணை கலங்கி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக அழகாக பாடியிருப்பான். அவனுக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்கிட்ட தான் பேசுவான். பட் அவன் அந்த பாட்டு பாடனே உங்களுக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குச்சு. நீங்கள் போய் ஹக் பண்ணுறீங்க, உங்களுக்கு பேக் ஹக் பண்ணுறான். நீங்கள் எப்போ கற்றுக்கினேன்? எப்பயும் கற்றுக்கிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு தேங்க்யூ. என்ன பொண்டாட்டி புருஷன் தேங்க்யூ சொல்லுவாங்களா? நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் சொல்ல மாட்டாங்களா? போடமா மாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணாங்க. ஜின்ன ஜங்குக்கெல்லாம் ஐயோ இங்கே நாங்கள் இருக்கோம்ப்பான்னு சொல்ல பார்த்துட்டு உங்கள் கல்ஸ் நீங்கள் அங்கே போய் கட்டுப்பிடிச்சிக்கோங்கன்னு சொல்ல சின்ன போயிட்டு ஸ்ட்ரைட்டாக மினிக்கிட்டு தான் போகிறான். நீங்கள்லாம் அப்படியே ஜின்ன அப்படியே ஓரமாக பார்க்குறீங்க. நீங்கள் ஹக்கெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இப்போ ஜின்ன பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஏன்டி அதோடைய அது முக்கியம் சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு ஜின்ன பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னு ஸ்ட்ரைட்டாக போய் மின்ஹி கிட்டே போயிட்டு மின்ஹி சொல்லு ஜின், உங்ககிட்ட சொல்லணும். என்ன? ஐ லவ் யூ. மின்னி அப்படியே சின்ன ஷாக்காக பார்க்குறா. எனக்கும் தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு, பட் ஏன் சொல்ல தயங்கலன்னு தெரில. மின்னி பார்த்துட்டு சின்னது சொல்லு என்னாச்சு? நான் எம்ப்ளாயி ஜின். எம்ப்ளாயி ரூல் என்ன? நாட் டு ஃபால் இன் லவ் வித் ஐடல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் லாஸ்ட் ரூல் அதுதானே. அப்படி இப்படி சின்ன பார்த்துட்டு மீன் ஃபீலிங்ஸ் இவங்க யாருன்னு தெரிஞ்ச வராது. எப்படி வரணும்னு தெரியாது, எப்படி வரணும்னு தெரியாது. அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ப்ளீஸ் இந்த கம்பெனியெல்லாம் பேசாது. ஐ ஜஸ்ட் லவ் யூ அப்படின்னு சொல்ல மின்னி அப்படியே பார்த்துட்ருக்கா. சொல்லு லவ் மீ சொல்ல மின்னி உங்களெல்லாம் பார்க்கணுங்க பார்த்துட்டு ஒத்துங்க உன்னி ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்மார் ஷேக் பண்ணுறீங்க. அவ்வளோ ஒத்துக்கிறா. அவ்வளோதான் சின்னலாம் அவ்வளோ கட்டி பிடிக்காம உங்களை அந்த கட்டி பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு என்ன தூக்குறீங்க? அவங்கள தூக்குங்க. ஆனால் அவள் ஒத்துக்கிற காரணம் நீ தானம்மா குட்டின்னு சொல்லிட்டு உங்களால் குட்டின்னு சொல்லிட்டு என்ன கண்ணத்தெல்லாம் கேட்டுருக்காங்க. வலிக்கிறாயா அவங்கன்னு சொல்ல அவனும் ஐயோ கியூட்டின்னு சொல்லிட்டு உங்களாம் கொஞ்சிட்ருக்கான். எல்லாம் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை சிரிச்சிட்ருக்காங்க. நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்போ ஒரு 6 months போகுது. சொன்னபடி ஃபஸ்ட்டு சின்ன கல்யாணம் ஆகுது, அப்புறமா ஷுகாக் ஆகுது, இப்படி தான் லைனாக ஆகுது. இப்போ உங்களுக்கு கல்யாணம். இப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இந்தியன்ன்றாங்க, இந்த பக்கம் கிறிஸ்டின்ன்றாங்க. 2 பக்கம் மாற்றி இல்லை அப்படி இல்லை அது இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நீங்களும் மாற்றி பார்த்துட்டு நான் ஒரு பிளான் சொல்லட்டுமான்னு சொல்ல எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க 2 பேரையும். ஏன் எதுக்கு சண்டை போடுறது வேஸ்ட்? 2 கல்யாணம் பண்ணா முடிச்சுல சொல்லிட்டு உங்கள் அண்ணன் பார்க்குறான். ப்ரோ நாட் லைக் தட் ப்ரோ, லைக்
ஃபஸ்ட்டு வந்துட்டு கிறிஸ்டின் பண்ணிடலாம், செகண்ட் ஹிந்து பண்ணலாம். ஏன்னா கிறிஸ்டினுக்கு ஒரு நாள் போதும், ஆனால் ஹிந்துக்குமா ஒன்றுக்கே தெரியும், ஒரு மாதம் கூட பத்தாதுல்ல. ஃபஸ்ட் நம்ம கிறிஸ்டின் பண்ணிடலாம், அம்மா ஹிந்து பண்ணலான்னு சொல்ல எல்லோரும் இந்த யோசிக்கிறாங்க. இந்த பிள்ளை நல்லா தான் இருக்கே, பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் எதுக்கு நீங்கள் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கீங்க? ஒன்று ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கீங்க. வீ தான் பார்க்கலாம். வீ நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் ஏதோ வந்து ஆர்டர் பண்ணது இது பண்ணபடி நெக்ஸ்ட்டு சொல்ல. நீங்கள் பார்த்துட்டு டே என்ன அவன் செலக்ட் பண்ண நம்ம உள்ளடா எதுனா ட்ரெஸ் தான் போட்டு பார்க்குறதுன்னு சொல்ல. வீ பார்த்துட்டு கூல் பேபி கூல்னு சொல்லிட்டு அவனும் ட்ரெஸ் பார்த்துட்டு அழகாக இருக்க வயன் இது எடுத்துக்கோன்னு சொல்ல. நீங்கள் பார்க்கணும் அவ்வளோ பெருசாக இருக்குது. வீ ஒரு நாள் தானே, அதோட 2 hours தானே போட்டுக்க போகிற வயன், ப்ளீஸ் சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் கெஞ்சாத போட்டுக்கிறேன் சொல்லிட்டு நீங்களும் இதை பேக் பண்ணிவிடுங்க சொல்லிட்டு நீங்களும் போய் சோகமாக மீன்ஸ் டயராக போய் உட்காந்துட்டுருக்கீங்க. அப்போ வீயும் போய் ஒரு சூட்டெல்லாம் போட்டு இதோக்கே நீங்கள் என்னையா பண்ண இப்போ முன்னே பண்ணுறேன்டா படாடிவின்னு சொல்லிட்டு செட் ஆகலை. வீ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு ஒன்று போட்டு வரோம். உங்களுக்கு பார்த்துட்டு வாட் ஹேண்ட்ஸம் காய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீயை பார்த்துட்ருக்கீங்க. வீ பார்த்துட்டு வயன் அங்கே எச்ச ஒழுகுது பாரு. நீங்கள் பார்த்துட்டு வீ சும்மா சொல்லிட்டு நீங்கள் வீயை கத்திட்டுருக்கீங்க. ஏன்னா அவனுக்கு உங்களை கலாய்க்கிறது ரொம்ப பிடிக்கும், நீங்களும் கலாய்ப்பீங்க. ஆனால் அவன் உங்களுடைய மோசம் உங்களை கலாய்ப்பான். நீங்கள் வந்துட்டு வீன்னு சொல்லிட்டு நீங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல. வீயும் தேங்க்யூ மை பேபி டால்னு சொல்லிட்டு அவனும் போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரான். இப்போ 2 பேரும் ஷாப்பிங், கல்யாணம் ஏதோ ஒரு நாள், அதாவது கிறிஸ்டியன் வெட்டிங். 2 பேர் ஷாப்பிங் 2 நாள் நல்லா போயிட்டு வந்திருக்கீங்க. லைக் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வாங்கிட்டு தான் போகிறீங்க, எல்லாேருக்கும் கொடுக்குறீங்க, ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்குறீங்க. அவங்க அம்மாலாம் நான் கொஞ்சம் பண்ணுறோன்டி சொல்லிட்டு அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வேணால் நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம், அவன்கிட்ட இருக்க காசு இருக்குது, என்கிட்டனாலும் பத்துலனா கூட அவன் அவ்வளோ காசு வச்சுருக்கான், அவன் என்ன பண்ணான், நான் போகலாம் என்ன இல்லையே செலவு பண்ணுறது தானே சொல்லிட்டு அவன் தான். நீங்கள் 2 பேர் தான் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, அவங்க அம்மா அப்பா ட்ரெஸ்ஸு சொல்லிட்டு எல்லாேருக்கும் அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் கொரியன் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டீங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட சேர்த்து வாங்கிட்டு நீங்கள் எல்லாம் வந்துட்டு இப்போது வெட்டிங், நீங்களும் வெட்டிங் உங்கள் அப்பா கூட வந்துட்டுருக்கீங்க. அங்கே பார்க்குறான். அவனுக்கு என்ன தெரியல, அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்குது. கலங்கிட்டே உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா வந்து கை தராரு. நீங்களும் உங்கள் வீக்கிட்ட கை தரீங்க. உங்கள் கை ஹோல்ட் பண்ணிட்டு பிடிச்சிருக்கான். அப்போ வந்துட்டு ஃபாதர் பார்த்துட்டு 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு சம்மந்தமாக. அப்போது பார்த்துட்டு முழு சம்மந்தம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு முழு சம்மந்தம் சொல்ல. அப்போ 2 பேரும் ரிங் மாற்றிக்கோங்கன்னு சொல்ல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடுறோம், செகண்ட் நீங்கள் போடுறீங்க. இப்போது ரிங் போட்டுட்டு அவர் பிரஜை சொல்கிறாரு. 2 பேர் சொல்லிட்டு அப்புறமா இப்போது நான் கிஸ் த பிரைட்னு சொல்ல. இல்லைனா வந்து கிஸ்ன்னு கத்துறாங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் இப்போ நாங்கள் இதை பார்க்கணுமா அந்த மாதிரியே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புதுசு இல்லை, ஃபஸ்ட் டைம் அவங்க கிறிஸ்டின் வெட்டிங் வராங்க, அது அவங்க பொண்ணு வெட்டிங்க்கு. அவங்க எப்படி பார்ப்பாங்க, அவங்களாம் ஐயோ சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்களும் வீயும் கிஸ் பண்ணுறீங்க. வந்துட்டு உங்களை அந்த அந்த கர்டன் மாதிரி போட்டிருப்பீங்களே தலையில், அதுக்குள்ளே வந்து கிஸ் பண்ணுறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, ஏன்னா உங்கள் அம்மா முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. அவனும் போய் உள்ளே போய் கிஸ் பண்ணிட்டு வெளியே வரான். நீங்களும் சொல்லி பார்க்குறீங்க. இப்போது எல்லா மெம்பர்ஸு ஒன்றா செஞ்சுட்டு வயன் திஸ் ஃபார் யூன்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீரியஸ்டே பார்க்குறீங்க, நம்ம க்யூட்டாக டான்ஸ் ஆடிருப்பாங்க, டான்ஸ் ஆடிட்டே பாட்டு பாடிருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஏன்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்ல. பார்த்துட்டு டே அவன் என் பொண்டாட்டிடா இப்போது இந்த மிஸ் என் கேர்ள் பெஸ்டிக்கு பண்ண மாட்டாடா
நீங்கள் சிரிச்சிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு எல்லா மெம்பர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்கிறீங்க எல்லாம் சிரிச்சிட்டே. ஆனால் இன்னொன்று வச்சுருக்கானே உனக்கு சொல்ல நீங்கள் என்னக்கா இன்னொன்னா சொல்லிட்டீங்க அப்படியே வியை பார்க்குறீங்க. இப்போ பாட ஆரம்பிக்கிறான். 감정들이 내겐 전부였나봐. 언제쯤일까 다시 그때 마주한다면 눈을 보고 말할래요. 보고 싶었어요. நீங்கள் பார்த்துட்டு உனக்கு பற்றி எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும்ன்ட்டு நீயோட ஜங்குக்கிட்ட சொன்னேன். என் ஃபேவரட் சோலோ சாங்லேயே எனக்கு பிடிச்சது ஸ்டில் வித் யூ சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சொன்னேன். என்ன அவனை வச்சு பாட சொல்கிற அந்த பாட்டு அதுதான் நான் பாடினேன்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் சிரிச்சிட்டேன். தேங்க்யூடா, மறக்க முடியாத நாள் பண்ணிட்டியே சொல்லி நீங்கள் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அப்போது விளாடும் ஓ மை காட் அதுக்கு நைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்த நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுடான்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே இப்போ வந்துட்டு அந்த ஃப்ளவர் தூக்கி போடுறீங்க. கரெக்டாக ஜங்கு கிட்டே போய் விழுது. நீங்கள் சிரிச்சிட்டே நெக்ஸ்ட் உனக்கு தான் கல்யாணம் பாஸ் எப்போ சொல்ல எல்லாம் பார்த்துட்டு நம்ம பையன் கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கு முன்னாடி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு குழந்தை முடிக்கணும். சார் நம்மளே ஃபஸ்ட்டாக இருக்கான்னு சொல்ல நீங்கள் சிரிச்சிட்டே பார்த்தியா கலாய்க்கிறாங்க பார்த்தியா அதான் பார்த்துட்டு பரவாயில்ல என் குழந்த பிறக்கட்டும் பார்த்துக்கலாம். பிறந்துட்டப்பா ஸ்லோவாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடி ரியா என்ன ரியா பார்த்துட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவள் ஆல்ரெடி அவள் ஸ்டொமக் 8 months ப்ரெக்னென்ட் பெருசாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு குட்டி குக்கி பார்த்து அம்மா அவங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியாது. ஆல்ரெடி என்னை வந்து கொழுக்குன்னு கலைக்கிறாரு பார்த்துக்கோ சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கீங்க போய் வைத்திக்கிட்ட. அப்போது ரியா பார்த்துட்டு என்ன பண்ணுற பையன் ஒன்றும் இல்லை ரியா அக்கா ஓகே நான் வந்துட்டு போயிட்டேன் சாப்பிட்லாமா எல்லோரும் போய் சாப்பிட்லாமான்னு சொல்ல எல்லாம் ஓகேன்னு போய் சாப்பிட்டுட்ருக்கீங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் டேஸ் இப்படி தான் போதும் 1 week நீங்கள் கொஞ்சம் தான் இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க சார் இது வேணால் நீங்கள் இங்கே இருங்க போய்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் கூப்பிட்றோம் அப்புறமா இந்தியாவுக்கு வாங்க சொல்ல நீங்களும் ஓகேன்னு சொல்லி விட்டீங்க. 1 week அப்புறமா இப்போ தான் நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க. இந்தியாவுக்கு வந்துட்டா எல்லாம் வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டாங்க சுற்றிட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு 2 பேரும் அழகாக இருக்கீங்க அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நார்மலாக எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்குது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போய் உங்கள் இந்தியன் வெட்டிங் கசின்ஸ் எல்லாம் அவ்வளோ கிராண்டாக இருக்குது. இந்தியன் வெட்டிங் இவ்வளோ கிராண்டாக நடக்குமா ஐயோ எனக்கு சோம்பேறியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வேலை வேறு அவங்கள ஏன்டி இவ்வளோ வேலை இருக்குது ஐயோன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு இந்தாப்பா இது சன்ஸ்க்ரீன் போடாப்பா கடுப்பு காட்டேன் இதுன்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்ருக்கீங்க மெதுவாக உக்காந்துட்டு ஏன்டி இவ்வளோ வெயில் அதெல்லாம் வெயில் கம்மிப்பா நார்மலாக வேலை அப்படி உன்னை எரிஞ்சு விழுந்துருவேன் அவ்வளோ வெயில் இருக்கும்னு சொல்ல பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப வெயிலாக இருக்குது பையன் சொல்லிட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸும் வாங்குறீங்க. நீங்கள் ஒரு லெஹங்கா ஒரு சாரின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. எல்லாம் வின்ட்டான் ஐயனாலாம் இல்லைம்மா என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டு ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்கீங்க. ரிசப்ஷனில் நின்றும்போது உங்களுக்குலாம் அந்த ஜுவல்லரியெல்லாம் நம்ம வெயிட்டாக இருக்க சொல்லி நீங்கள் அப்படியே சோம்பேறி பாய் சொங்கி போய் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நம்ம தெம்பாக இருக்கான் நல்லா தூங்கி நல்லா வந்திருக்கான் தெம்பாக இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு என்னடா தெம்பாக இருக்க நல்லா தூங்கிட்டு வந்தேன்ல நீங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கன்ற வெயிட்டாக இருக்கா ஜுவல்லரின்னு சொல்ல சும்மா தூக்கி போக்கலாம் அதே அவனுக்கு வெயிட்டாக இருக்குது. என்னடி இவ்வளோ வெயிட்டாக இருக்குது என்ன பண்ண வெயிட்டாக இருக்குது போட்டு தானே தின்னோம் வந்துட்டு இல்லை கழட்டி வச்சுட்டு இப்போ இன்னும் கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க ஃபோட்டோலாம் எடுக்கணும் இதுன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை வந்து அப்படியே போட்டுட்ருக்கீங்க. இப்போ மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க நீங்கள் சொங்க கூட பார்த்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஏன் இப்படி இருக்கீங்கன்ட்டு. இப்போ மெம்பர்ஸ் எல்லாம் மேலே வராங்க. நீங்கள் பார்த்துட்டு என்ன சில்வர் பார்க்குறீங்க டக்கு ஜங்கு கொஞ்சம் தூக்கிட்டோம். நீங்கள் பார்த்துட்டு என்னடா பண்ணுறேன்னு சொல்லி பார்க்குறீங்க. இந்த பக்கம் ஜங்கு தூக்குற பக்கம் ஜிம்மி தூக்குற எல்லாம் தூக்கிட்டாங்க. தூக்கி இவங்க வந்துட்டு அவங்க அந்த கையில் அப்படி உட்கார மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க மாதிரி பார்க்குறீங்க. இப்போ வந்துட்டு சுகா வந்துட்டு உங்கள் சொல்ல லைட்டாக தாங்கி போய் பிடிச்சிருக்கான். நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு
வெயிட்டாக இருக்குல்ல, சும்மா இருக்குல்ல, இங்கே சேரும் இல்லை, ஒன்றா நிற்ப, அந்த பரதேசி நிற்கும், நீ நிற்பியான்னு சொல்லிட்டு இந்த கடிச்ச டேமேஜ், அந்த கடிச்ச ட்ரெஸ்லாம் அவிய டேமேஜ் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்கு, டேமேஜ் பண்ணுறதுக்கு இருக்கீங்கயா சொல்லிட்டு மாதிரி பார்க்குறான். எல்லோரும் இப்படி நீங்கள் சீரியஸ்டே அவங்க இதில் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே விஜிமேன் பார்த்துட்டு வெயிட்டா இல்லையாப்பா, நான் பார்க்க தான் உடம்பு கொழுக்குன்னு இருக்குது, வெயிட்டே இல்லடின்னு சொல்லி நீங்கள் பார்த்து போய் தான் சொல்கிறேன். சத்தியமா அப்போ ஏன்டி உன்னை அப்பப்போ தூக்கின்னு போவான். நீங்கள் பார்த்துட்டு உண்மையாவா நான் வெயிட் இல்லையா, ஒல்லி தான் நீ பாடி இது, அதே உடம்புல ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல. நீங்கள் பார்த்துட்டு ஐம் ஐயன் உமன், ஐயன் உமன் பாடின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்ச்சிட்ருக்காங்க உங்களை. நீங்கள் சிரிச்சிட்டு மேலே எல்லாம் கூட பேசிகிட்ருக்கீங்க. அங்கேருந்து உங்கள் அம்மா பார்த்துட்டு கரெக்டான டிசிஷன் எடுத்தோன்னு நினைக்கிறேங்க. அன்றைக்கி நம்ம பையன் பேசாமல் இருந்தா இன்றைக்கி வயனுக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்காதுல்ல. நம்ம அழகா பையன் மட்டும் நல்ல மனசு கிடையாது, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அது நல்ல பசங்க, ஒருத்தங்க கூட வயனை தப்பாக பார்க்கல. யாருன்னா நம்ம பார்த்த பையனை பார்த்துருந்தா கூட வயன் பார்த்தோம், அவன் எவ்வளோ தப்பாக பேசினான் வயனை, அவனை அப்படி இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸே எப்படி இருந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் அவங்கெல்லாம் கூட ரொம்ப அழகாக பேசுனாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க வயனை, எல்லாம் ஃபேமிலியாக இருக்காங்க. இவங்க ஜஸ்ட் குரூப் மெம்பர்ஸ் கிடையாதுங்க, ஃபேமிலின்னு சொல்ல. உங்கள் அப்பா பார்த்துட்டு ஆமாடி இவங்க ஒரு ஃபேமிலி, தப்பாக நினச்சிட்டோம். நான் நினச்சேன் அப்போ கொடுக்கும்போது கூட நம்ம பையன் வாக்கு கொடுக்கும்போது கூட இவன் ஒரு செலிப்ரிட்டி, நம்ம பொண்ணை ஏமாற்றிடுவான், ஆல்மோஸ்ட்லாம் செலிப்ரிட்டிஸ் பற்றி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அவன் அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டான். நம்ம அழகாக பார்த்துக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி அழகாக பார்த்துக்கலாம், கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு கூட அந்த 1 வீக் நல்லாவே பார்த்துக்கிட்டான். இந்தியன் மீட்டிங் அப்போ கூட மாமா நீங்கள் இது பண்ணுறீங்க, நான் உங்கள் பொண்ணு மட்டும் தான் கேட்டேன், உங்கள் தங்கம் காசு எதுவுமே கேட்கல மாமா, ஏன் மாமா உன் பொண்ணே எனக்கு போதும் மாமான்னா. அப்போ புரிஞ்சுது நம்ம பொண்ணு கரெக்டான டிசிஷன் எடுத்துருக்கான்ட்டு. ரொம்ப கரெக்டான எடுத்துருக்காடி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. நீங்களாம் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் உங்கள் அண்ணன் அப்படி தான் பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் நம்ம தங்கச்சிக்கு பிடிச்சது பண்ணியிருக்கோம், அதுவும் கரெக்டாக பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்கள் அண்ணன் ஃபெஸ்ட்டில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது. ஓகே, ஹாப்பி என்டிங். ஃபைனலி இந்த எஃப்எஃப் முடிச்சிட்டோம். எஸ் முடிச்சிட்டோம். எப்படி இருக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நிறைய விஷயம் நான் பேசியிருப்பேன், நிறைய விஷயம் ஃபேமஸ் ஹர்ட் ஆகிருக்கும், ஃபேமஸ் அது எதுவுமே ஹர்ட் பண்ணியிருக்காது. ஏன்னா இது கொஞ்சம் ரியாலிட்டியாக பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இல்லை என்ன ரியாலிட்டி கிடையாதுன்னா, ஒன்று பிடிஎஸ் இந்தியன் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. செகண்ட், ஆர்மிஸ் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க ஒரு பொண்ணை. அது பிடிஎஸ் அதே ஒய்ஃபா சான்ஸ் இல்லை, ரொம்ப சான்ஸ் இல்லை. யாரை தான் ஒத்துக்கினா கூட அது அன்ரியல். ஆனால் என்கிட்ட வந்துட்டு யாருக்குன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால் நல்லா தாராளமாக நான் ஒத்துப்பேன். எனக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காது முக்கியம். ஸோ நான் ஒத்துப்பேன் நல்லா. எஸ் ஃபைனலி லவ் பண்ணுறாங்களா, எப்போ கல்யாணம், எப்போ குழந்தைன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஏன்னா நான் சந்தோஷப்படுவேன். மோஸ்ட்டாக இந்த எஃப்எஃப் பிடிச்சிக்கூட நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கணும் அண்ட் நான் வேண்டிக்கிறேன். அப்புறமா நேற்று நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், அதை யார் பண்ணீங்களோ நம்ம தேங்க்யூ சொல்லியிருந்தீங்க. என் வாய்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், பட் குழந்தை மாதிரி இருக்கான், உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? தேங்க்யூ வெரி மச். எனக்கு நம்ம வெக்கமாக இருந்துச்சு அந்த கமெண்ட் பார்த்துட்டு. நல்லா என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் ஃப்ரெண்டுக்கு எங்கள் அண்ணனுக்கெல்லாம். என் அண்ணன் பார்த்துட்டு அவங்க வாய்ஸ் காக்கா வாய்ஸ் தானே சொல்லிட்டு அவனும் சும்மா அந்த எஃப்எஃப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு நல்லா தாண்டி இருக்கும் வாய்ஸுன்னு சொல்ல, எனக்கு அது வேறு என் ஃப்ரெண்டும் வாய்ஸ் நல்லா தாண்டி இருக்கும் அந்த இதில்ன்னு சொல்ல, எனக்கு அதுக்கு வேறு நம்ம வெக்க வந்துச்சு. எனக்கெல்லாம் உண்மை சொல்கிறேன், என் வாய்ஸ் எனக்கு கேட்டால் பிடிக்காது.
இதெல்லாம் என்னடா வாய்ஸு காக்கா வாய்ஸு ஏய் கேட்க முடியலையே நானே சொல்லிப்பேன். அந்த மாதிரி எடுக்கும்போது 2-3 பேர் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் வெக்கம் தான் வருது. தேங்க்யூ. அந்த கமெண்ட் ஆட் பண்ணிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ் பாய். நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பாய்.